வருதல் விழா காணும் மகளிர். இது சரி, நான் எந்த அளவுக்கு முடியுமோ எனக்கு தோணுனது, எனக்கு புரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர போறேன். இப்ப தோழி அழகழகா 2 கன்னிகளாக எடுத்து சொன்னாங்க. சரி, நான் கொஞ்சம் ஒரு மாற்றா அந்த ஒவ்வொரு 10 பாடல்களாக அதனுடைய சுருக்க கதை, அதாவது அதனுடைய உலா வரக்கூடிய அழகு, அதை கண்ட அந்த விழாவை, அந்த உலா வரக்கூடியதை ஒரு விழாவாக சொல்றாங்க, அதை கண்ட மகளிர், இத பத்தி தான் நம்ம இப்போ கொஞ்சமா பார்க்க போறோம். அதாவது இந்த சோழன் நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்ம பெண்கள் சொல்லுவாங்க, குறிப்பா ஒரு இடத்துக்கு போகணும்னா கண்ணாடி முன்னாடியே நின்னுகிட்டு இருப்பாங்க, வரமாட்டாங்கன்னு. இங்க பாருங்க, ஒரு சோழ மன்னன் அவர் நீராடி வெளியே வரக்கூடிய அழகை இவர்கள் சொல்லி இருக்கிறத பார்த்தா, அடடே, நமக்கே அவர் மேல காதல் வரா மாதிரி சொல்றாங்க. அந்த பாடல்களை இங்க பார்ப்போம். தடமுகில் அஞ்சன சைலத்து அபிடேகம் செய்வதென மஞ்சன மாடி வழி முதல் செஞ்சடை வானவன் பொற்றாள் வணங்கி மறையவர்க்கு தானம் அனைத்தும் தகை பெருத்தி வானிற் கிளைக்கும் சுடர் இந்திர நீலக்கிரியை வளைக்கும் இள நிலாமான திளைக்கும் உடைய ஆடை தவிர்த்து ஒரு வெள்ளை திருவுடை ஆடை திகழ்த்தி ஒரு புடை பச்சை உடைவாள் விசித்த ஒரு பசும் பொன் கச்சை நவரத்தின கட்டெரிப்ப வஜ்ர வெறு உதர எல்லா இரவிகளும் வீழ திரு உதர பந்தனம் சேர்த்தி. என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு நான் பார்த்தேன். அதாவது பொதுவா சோழர்களை பத்தி பேசும் பொழுது கரிய நிறம் அவர்களுக்குன்னு சொல்லுவாங்க, கண்ணனை குறிப்பிட்டு தொட்டு பேசுற மாதிரி. அதாவது பெரு மேகம் கரு மலையில, அதாவது ஒரு பெரிய மலையை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, அதுவே பெருசு, கரிய மலையாம், அது மேல பெரிய மேகங்கள் எல்லாம் மழை பொழிஞ்சா மாதிரி அவர் நீராடினாராமா. அவருடைய உடலுடைய கரிய தோற்றத்தை மலையாகவும், அவர் நீராடக்கூடிய அவர் ஒரு அபிஷேகம் செய்யற மாதிரி நீராடி அவருடைய குல தெய்வமான சிவபெருமானை, சிவந்த சடையை உடைய சிவபெருமானை வேண்டி அப்படியே குளிச்சுட்டு வெளியே வராராம். அப்படி வெளியே வரும் பொழுது என்ன செய்யறாரு, அதாவது அந்தனருக்கு, அவரை காண வந்திருக்கக்கூடிய பரிசில் பெற வந்திருக்கும் அத்துணை அந்தணர்களுக்கும் வேண்டும் கொடையெல்லாம் நல்ல பண்புடன் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றாங்க. அந்த அபிஷேகம்னு எப்ப சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, நம் முடியிலிருந்து நீர் முதலிய பொருட்களை வழிய விடுதல். அதனாலதான் கோயில நம்ம அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், விபூதி அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா. நம்ம சோழ மன்னர் என்ன பண்றாரு, அவர் நீராடி வெளியே வரக்கூடியதை அபிஷேகத்துக்கு இணையாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சன நீராடி அவர் வெளியே வர்ற அந்த வரியத்தான் அவர் ஒரு கரிய நிறமுடையவன் அப்படிங்கிறதுக்கு காமனை சொல்றாங்க. காமனும் கரிய நிறமுடையவனும். அதனாலதான் அஞ்சன சைலத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க கரிய நிறமுடையவன் என்பதனால். அது மட்டும் இல்ல, இந்திர நீலக்கிரியை வளைக்குமா, அது என்ன அர்த்தம்னா, அந்த அடுத்த வரியிலையும் பாத்தீங்கன்னா செஞ்சடைவாணன், முன்னாடியே குறிப்பிட்ட சிவனை குறிக்கக்கூடிய அந்த வரிகள். அந்த சடையை உடைய தெய்வம் வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால சோழ மன்னர்கள் வழிபட்டது, அவர் வழி தோன்றிய எல்லாரும் வணங்கியது சிவனையே குலதெய்வமாக கொண்டவர் அப்படிங்கறது இங்க நம்ம அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், அந்தனருக்கு அவர் தானங்கள்லாம் கொடுத்தாருன்னு. என்ன விதமான தானம் கொடுத்தாரு, அவர் எப்படிப்பட்ட கொடை வள்ளல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னம், ஆடை, பொன், பசு, பூமி, இப்படி அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம், கோதானம், பூதானம்னு 5 விதமான தானங்களையும் கொடுக்க வல்லவனாம் இந்த சோழ மன்னன். அவன் முதல்ல ஒரு வெள்ளை உடை உடுத்தி அவர் நீராடுகிறார். நீராடி முடித்த பின்னும் மீண்டும் ஒரு வெள்ளை உடையை உடுத்தி கொண்டான். அது எப்படி இருந்ததா, இள நிலா போல இருந்ததாமா. அவருடைய அந்த உதர பந்தனம்னு இந்த வார்த்தை நான் சொன்னேன், அது என்னன்னா வயிற்று கட்டு. அவருடைய ஆடை இடுப்பிலிருந்து நழுவி விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இறுக்கி கட்டி அந்த கச்சையில ஒரு புறமாக ஒரு தோலுறை இருக்குமா, அந்த ஆடையில என்ன இருக்கும், தன் வாளை செருகி இருப்பான் அதில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாளினுடைய சிறப்பை பாருங்களேன், அந்த உரையோடு சேர்ந்து நவ மணிகள் பதிக்கப்பட்டிருக்குமா. பாருங்க, அவரோட அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க, அவரை வைரங்கள் மிகுதியாக பதிக்கப்பட்டிருக்குமா அந்த அவருடைய உடையிலும் அவருடைய வாள் உரையிலும். இப்ப அடுத்ததாக என்ன சொல்றாங்க, எல்லா இரவிகள் அந்த 12 சூரியர்களையும் குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு சூரியன் தோன்றுவான் அப்படிங்கிறதுதான் இலக்கியத்தின் மரபு. இதத்தான் அவர் நீராடி வெளிவந்த அழக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்த பாடலுக்குள்ள போறோம். இப்போ அவருடைய திரு மார்பில் கார்கடல் மீதே கதிர் முத்தத்தாமங்கள் பார்க்கடல் போர்த்த என பரப்பி
பார்க்கடல் வந்த வனச மகளே போல் மற்றது தந்த கடவுள் மணி தயங்க பந்தச் சுர கனக தோள் வளைய சூட்டு கவித்த உரக பணாமணி ஒப்ப விரவி மகர குளைத்தோள் மேல் வந்து அசைய மேரு சிகர சுடர்போல் திகழ நிகரில் முடியின் மணி வெயிலும் முத்த குடையில் வடியும் நிலவு மலையும் படியில் வயங்கு கடக மகுடாதி மின்ன தயங்கு பெரும்போதி சாத்தி. இதுல என்ன சொல்ல வராங்க? அவருடைய திறந்த மார்பில் அந்த கருங்கடல், அவர் கரிய வண்ணத்தவன் சொன்ன அந்த அவருடைய மார்பின் மேல முத்துமணி மாலைகள் தொங்குறது எப்படி இருக்கான்? ஒரு கருங்கடலின் மேல் ஒரு பார்க்கடல் மூடி இருக்கிற மாதிரி இருந்துச்சாமா. அப்படி ஒளி வீசக்கூடிய முத்து மாலைகளை அவர் அணிந்திருப்பதாக சொல்கிறார்கள். திருமகள் மார்பில் இருப்பது போல அந்த பார்க்கடல் தந்த தெய்வத்தன்மை வாய்ந்த கௌஸ்துபமணின்னு சொல்றாங்க, அதையும் அணிந்திருக்கிறார். கட்டிய சுர கனகம், பொன்னால் செய்யப்பட்ட தோல் வளையம். அதாவது அந்த அணிகலன் எப்படி இருக்குமாமா? அப்படியே பாம்பு தன்னை வளைத்து சுற்றி அது படமெடுத்து நிக்கிறது மாதிரி இருக்குமா அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலனை பத்தி சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அணிந்திருக்கக்கூடிய காது அணிகள் எப்படி இருக்கான்? மகர வடிவத்தில் இருக்கக்கூடிய இவைகள் அவருடைய 2 தோள்களின் மேல் பட்டு அசைவது எப்படி இருக்கான்? மேருமலை உச்சியில 2 சூரியர்கள் தோன்றியது மாதிரி இருந்துச்சாமா. ஒப்பற்ற கிரீடத்தில் அவர் பதித்திருக்கக்கூடிய மணிகள் ஒளியும் வெயிலும், அதாவது அந்த சூரியனுக்கு ஒப்பா சொல்லிட்டு முத்து மாலை தொங்கும் போது அந்த குளிர்ச்சி எப்படி இருக்கான்? வெண்குடையின் நிலவு போல இருக்கான். பாருங்க, வெப்பையும் சொல்றாங்க, குளிர்ச்சியும் சொல்றாங்க அவர் அழகுக்கு ஒப்பா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரசிலை வடிவத்தில் அமைந்த பொன் மாலையை அணிந்திருக்கிறார். அப்படியே அவரை உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை சொல்லிட்டு வராங்க பாருங்க. அவருடைய மார்பு கருங்கடல், அதன் மேல் முத்து மாலை பார்க்கடல். அடுத்ததாக இவரை பத்தி குறிப்பிடும் பொழுது பந்தம், அதாவது கால் மூட்டு ஒன்றோடொன்று பொருந்தி, நம்ம கால் மூட்டு எப்படி இருப்போம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு இணைச்சு அந்த இணைப்பு தான் கால் மூட்டு. அதுக்கு இணையா சொல்றாங்க பந்த தோல் வளையம் எனவும் சுர கனக தோல் வளையம் எனவும். இது 2ஐயும் சேர்த்து சொல்றாங்க. கனகம்ங்கிறது பொன், சுரக்கனகம் என்ன? ஒரு சிறந்த பொன்னிற்கு ஒப்பாக குறிப்பிடுறாங்க இத. அடுத்ததாக நான் குறிப்பிட இருக்கிறது அவருடைய முடிகள்ல மாணிக்கம் பதித்திருப்பது. இது என்ன சொல்ல வராங்கன்னா செந்நிறம் பொருந்தியது, அதனாலதான் அதை சூரியனுக்கு ஒப்பாக இங்க சொல்றாங்க. வெண்ணிறம் பொருந்திய முத்து, அத நிலாவுக்கு ஒப்பா சொல்றாங்க. அதுதான் இந்த உடையுடைய அலங்காரத்தை பத்தி. அவர் நீராடி கடவுளை வணங்கி பலதானம் வழங்கி உடையை உடுத்து கச்சை கட்டி முத்து மாலை அணிந்து வெளியே வரக்கூடிய காட்சி. அடுத்ததாக முயங்கிய செவ்வி நுதலில் திருநீற்று புண்டரம் வவ்வி மகளிர் மனம் கவற்ற நொவ்விய நாவியும் மான்மதச் சாந்து நரையகில் ஆவியும் ஆகண்டமும் அளப்ப தீவிய தோள் மாலை வாச கழுநீர் சுழல் சோதி காண்மலூர் கூச குளிர் கொடுப்ப நான் மாலை வேந்தர் தொழுது இறைஞ்ச வேதியர் ஏத்தெடுப்ப போந்து புறநின்ற போர்க்களிற்றை அப்படின்னு முடிக்கிறாரு. என்னவாமா இந்த வரிகள்ல அவருடைய அழகு பொருந்திய அந்த நெற்றியில் திருநீற்று பட்டைகள் கீற்றாக 3 வரிகள்ல இருக்காமா. அதை பார்க்கக்கூடிய மங்கையர் எல்லாம் அவர்களுடைய மனதை கவர்ந்து அவர்களை மயக்கும் விதமாக இருக்குதாமா. மெல்லிய புழுகும் கஸ்தூரி குழம்பும் அதெல்லாம் கலந்து பூசியிருக்காமா. அப்படிப்பட்ட மனத்துடன் இருக்கக்கூடிய அகிர்புகை, இது எல்லா மனமும் சேர்ந்து எல்லா திசைகளையும் சென்று அடையக்கூடிய அப்படி ஒரு சுகந்தமான மனம். இனிமையான தோளிர் அவர் சூட்டியிருக்கிற பூ மாலைகள்ல செங்கழு நீர் மலர்கள் சுற்றுகின்ற கோள்களாகிய விண்மீன்களின் வரிசை போல அந்த மலர் மாலை அவருடைய கழுத்தில் இருக்கு. அன்று பூத்த புதிய பூ மாலைகளை அணிந்த மன்னன் எல்லாரும் அவரை பார்த்தாலே அந்த சொல்லுவாங்க, சில பேரை பார்த்தாலே கும்பிடணும்னு தோணுதுன்னு. அப்படி நிக்கிறாராம். மறையோர்கள் வாழ்த்த அந்த இடத்தை விட்டு அவர் நகரக்கூடிய காட்சியை தான் சொல்றாங்க. கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இத திருநீரு 3 வரிகளாக பூசும் வழக்கம், அதத்தான் இங்க சொல்றாங்க அந்த கீற்றுப்பட்டை அப்படின்னு. அரசனும் அந்த காலத்தில் அவ்வாறுதான் பூசினான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருநீர் பூசிய இந்த சோழ மன்னனை கண்ட மகளிர் எல்லாம் அவர் மேல காதல் கொள்றாங்களாமா. அது என்ன காரணம்? ஏன் திருநீர் பூசினா ஏன் காதல் கொள்ளணும் அப்படின்னா, திருநீற்றுடைய ஒரு சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டவர் மனத்தில் உள்ள மயக்கத்தை போக்கக்கூடியது, மலங்களை போக்கக்கூடியது.
அதனாலதான் அந்த பெண்களும் மயங்குகிறார்கள். இது அந்த மன்னனின் நெற்றியில் அது அவரை பார்த்தாலே இவங்க மயக்கமெல்லாம் தெளிஞ்சு காதல் மயக்கத்துக்குள்ள போயிடுறாங்களாமா. ஒரு முனிவர் நெற்றியை சார்ந்தால் நமக்கு நம்ம மும்மல மயக்கத்தை போக்குதுன்னு சொல்றோம். இந்த மன்னனுடைய கீற்றை பார்த்து இந்த பெண்கள் காதல் மயக்கம் கொள்றாங்கன்னு சொல்றாங்க. இது அடுத்ததா இதுல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்றோடு இந்த பொருளினுடைய மனங்கள், நான் சொன்னேன் இல்லையா, செங்கழு நீர் மலர்கள், அன்றலர்ந்த மலர்கள் எங்கும் பரவுதாமா. பூமாலையில் இருக்கக்கூடிய செங்கழு நீர் பூக்கள் வானத்துல இருக்கக்கூடிய விண்மீன்களுக்கு ஒப்பா அப்படி வண்ணத்துல இருக்குதாமா. அதை பார்க்க நோக்குவார் கண்களெல்லாம் குளிர்ச்சி அடையக்கூடிய விதமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோள் மாலைங்கிறது விண்மீன்களின் வரிசைக்கு ஒப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இரவுகள்ல வானத்துல பார்க்கும்போது வரிசையா அந்த நட்சத்திரங்களை நம்ம எண்ணிட்டு இருப்போம். குழந்தையா இருக்கும் பொழுது இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படியாக அவர் கழுத்தில் இருந்த மாலையை சொல்றாங்க. அப்படி மாலைகளை அணிந்து குலோத்துங்கன் வெளியே வருகிறார். அடுத்த பாடலுக்குள்ள போலாம். புறநின்ற போர்க்களிற்றை மாக்காதல் யாதவனும் மாரழிந்த மீனவனும், நல்ல கவனிக்கணும், மாக்காதல் யாதவனும் மாரழிந்த மீனவனும் வீக்காமல் எங்குள்ள மெய்முகிர்க்கும் கோக்கடவுட்கு எட்டாத வஜ்ரமம் எல்லா உருமேரும் வெட்டாமல் எங்குள்ள வெற்பினுக்கும் முட்டா முதுவாய் வடவையும் முன்னான்கு கோளும் கதுவாமல் எல்லா கடற்கும் பொதுவாய் அபயம் கொடுக்கும் ஐராபதத்தை உபய வயக்கோட்டு உரிமை விபவ நிறுத்தம் தருமோர் நிதி பொறுப்பை கண்ணுற்று எருத்தம் திருக்கவினவேரி. என்ன செய்யறாராமா, அரண்மனைக்கு வெளியே நிக்கிற பட்டத்து யானைய பத்தி சொல்றாங்க. போருக்கு தயாரா இருக்கிற மாதிரி அந்த போர் களிற்றை பத்தி சொல்றாங்க. அரசர்களிலெல்லாம் சிறந்தவனாகிய திருமகளால் காதலிக்கப்பட்ட கண்ணனும் பகைவரை தொலைத்த பாண்டியனும் பிடித்து கட்டாமல் எங்கேயே திரியக்கூடிய எல்லா உண்மையான மேகங்களுக்கும் விண்ணுக்கு வேந்தனாகிய இந்திரனுக்கும் கூட எட்டாத வஜ்ர படையாலும் இடி ஏற்றாலும் வெட்டப்படாமல் எங்கேயும் இருக்கக்கூடிய மலைகட்கும் குறையாத பழமையான இடத்தை உடைய இந்த வடவைத்தியை பத்தி சொல்றாங்க. 12 சூரியர்களாலும் பற்ற முடியாதாமா. அந்த யானையுடைய அழகையும் அதனுடைய வீரத்தையும் அதனுடைய சிறப்பையும் பத்தி சொல்றாங்க. அதனுடைய பிடரியில் இருக்கக்கூடிய அழகு ஒண்ணையா பொன்மலை நிக்கிற மாதிரி, ஒரு மலை மாதிரி நிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது புறம் நின்றனா அது வெளியே நிக்கக்கூடிய காட்சி. அந்த அரசன் நிற்கும் பொழுது அந்த போர்க்களிர் அங்க நிக்குது வாசல்ல. அதை பத்தி போருக்கு தகுதியாக நிற்கக்கூடிய அந்த போர்க்களிற்றை பத்தி பேசுறாங்க. ஐராபதம், உரிமை, நிதி பொறுப்பை, போர்க்களிர், இப்படி 4 விதமாக இந்த பாடல்ல அதை பார்த்தோம். பட்டத்து யானை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போகாம ஏன் இப்படி 4 விதமா சொல்றாங்க? ஐராபதம் என்ற பெயருக்கு இடியை போன்றது அப்படின்னு பொருள். நிதி பொறுப்பை போன்றதும் அப்படின்னா அந்த போர்க்களிற்றை, அந்த இடிங்கிற அந்த யானையை பார்த்தா இடிக்கு ஒப்புமையா சொல்றதுனாலதான் இப்படி வெவ்வேறு பெயர்கள்ல அதை அழைக்கிறார்கள். முகிர்க்கும் வெற்பினுக்கும் கடற்கும், மேகத்திற்கும் சூரியனுக்கும் கடல் எல்லாத்துக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய ஐராபதம் அப்படின்னு வச்சுக்கணுமா? அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்த யானை அது. அபயம் கொடுத்தல், இனி யாரும் அஞ்ச வேண்டாம், யான் காத்துக்கொள்கிறேன் அப்படின்னு உறுதி கூற மாதிரி இருக்குமா அதை பார்க்கும் பொழுது. அச்சத்தை தவிர்க்க வல்ல ஒரு சிறப்புக்கு உரிய யானை. மேகங்கள் ஒரு விளையாட்டா சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்ணனாலும் உக்ரகுமார பாண்டியனாலும் கட்டப்பட்டு கிடந்ததாமா. எப்படி? கண்ணன் என்ன பண்ணாரு? மேகங்களை கட்டுப்படுத்தி கோவர்த்தனகிரி மலையை குடையாக பிடித்தான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் மேகத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருந்த கண்ணனை பத்தி இங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அப்படி மேகங்கள் பெய்து சலித்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டா இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேகங்கள் எல்லாம் கண்ணனுக்கு அஞ்சி தோற்று அந்த பாகவதத்துல குறிப்பிட்டிருக்காங்களாம். மேகங்கள் எல்லாம் கண்ணனுக்கு அஞ்சி தோற்ற இடத்தில் அஞ்சேல் அப்படின்னு சொல்ற மாதிரி. பாண்டியன் என்ன பண்ணாரு மேகத்தை? இவருக்கு என்ன பிரச்சனை? பாண்டியன் மேகங்களை விலங்கிட்டு சிறை அடைத்தானா. இடியுடை பெருமழை பெய்தா தேக பிழையா விளையுட் பெருவளம் சுரப்ப மழை பிணித்தாண்ட மன்னவன் வாழ்கன தீது சீர் சிறப்பிரி என்னை வாழ்த்தின்னு சிலப்பதிகாரத்துல இந்த பாடலை குறிப்பிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவன் விலங்கு போட்டு மேகத்தையே கட்டினானாமா. அந்த மேகங்களை எல்லாம் விலங்கிட்டு சிறை அடைத்தவன் இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு எப்ப அதை விட்டுருப்பான்னு இந்திரன் கேட்டுக்கிட்டாராம். இந்திரன் கேட்டதனாலே அதை விடுவித்ததாக வரலாறு. இப்படி இடி மலை இதெல்லாம் வெட்டி துளைக்கக்கூடிய
அதாவது பெண் குதிரையோட முக பாவத்துல இருக்குமா. இது என்னன்னா, கடலின் நடுவே அடியில இருந்து இந்த கடலெல்லாம் பொங்கி மேலெழுந்து இந்த உலகத்தை அழிக்காதவாறு காத்து நிற்கக்கூடியதாம். இதத்தான் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த 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 என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்தம்ங்கிறதுக்கு ஆடல்ங்கிற பொருள். விபவம்னா செல்வம். அதாவது விபவத்தை நிறுத்தத்தால் தருகின்ற அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு வரியில நிதி பொறுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, யானைக்கு. பொன்மலைக்கு ஒப்பு. வெறும் மலை இல்ல அந்த யானை, பொன்மலை. அப்படின்னா என்ன, அந்த யானையையும் அப்படி அலங்காரப்படுத்தியிருக்காங்க, போர்க்களிரை கூட. அந்த யானை தன்னுடைய ஆட்டத்தால் பகைவர்களை எல்லாம் போரில் கொன்று அவர்கள் செல்வத்தை எல்லாம் எடுத்து தன் மன்னனுக்கு கொடுக்கக்கூடிய வலிமை உடையது. அதுதான் இந்த யானைக்கு சிறப்பை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட யானையில் இவன் நம் சோழ மன்னன் ஏறி அமர்ந்தவுடன் அழகு பெற்றிருச்சாமா. அதுதான் இந்த பாடல்கள்ல நம்ம பார்த்தோம். அடுத்த பாடல்களுக்குள்ள போலாம். திருத்தக்க பள்ளி திருத்தொங்கல் சோலை பகல் விளக்க வெள்ளி கவிகை செய்வோங்க ஒள்ளிய ஒற்றை வலம்புரி ஊத அதன் பின்பு மற்றை அலகில் வளை கலிப்ப கற்றை கவரி இரட்ட கடவுள் முரசார்த்து உவரி உலா ஆடி ஒப்ப அவிர்வாளும் சங்கும் திகிரியும் சார்ங்கமும் தண்டமும் எங்கும் சுடர்விட்டு இருள் களைய. எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. பள்ளி திருத்தொங்கல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடை கொடி விருது இதெல்லாம் என்னன்னா, அந்த மன்னனுக்கு முன்னாடி ஒரு தோரண மாலை மாதிரி போகுமாமா. இத இன்னொரு விதமாகவும் சொல்றாங்க. பொன்னால் ஆகிய கழுத்து அணி வகையையும் குறிப்பிடுமா. சில அகராதிகள்ல அப்படி தொங்கற்சோலை அப்படின்னு சொன்னா அவர் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலைகளையும் சொல்றாங்க. ரெண்டு விதமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொங்க விடப்பட்ட பல வகை தோரணங்களையும் குறிக்கும், அவர் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பலவித மணி மாலைகளையும் பொருத்தம். இந்த மாதிரியாக பகல் விளக்க, இதுவே பகல் போல, அதாவது இருள் நல்ல நடு ராத்திரில கூட இப்படியெல்லாம் வந்தா இந்த ஒளியில பகல் மாதிரி இருக்குமாமா. அந்த காட்சியை தான் இருளை விளக்கக்கூடிய விதமாக ஒளி பொருந்தி அவருடைய வருகை இருக்கிறது. பகல் வரவே வேண்டா என்று விளக்குவது போல் இது இருக்குதாமா. ஒரு வலம்புரி சங்கு ஊதி இடம்புரி வலம்புரி இப்படி எல்லா சங்குகளும் முழங்க அரசன் உலா வருகிறான். இப்ப புறப்படத்தான் செய்யறாரு. அதுக்குதான் இவ்வளவும். இதுதான் வழக்கம். அரசன் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி சங்குகள் எல்லாம் முழங்க கிளம்புவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மாறி மாறி இது இசை அந்த முழக்கம் இருக்குமாமா. ஆர்த்து உலா உவரி ஆடி ஒப்ப முரசுகள் முழங்க நிறைநிலா நாளில் கடல் எழுந்து பொங்கி. அதாவது பாருங்க, அந்த அரசன் வரும் பொழுது கடல் எழுந்து பொங்கி தன்னுடைய ஆர்ப்பரிப்பை ஒலி எழுப்பி காட்டுதாமா. அந்த ஒலியும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சார்ங்கம்னு குறிப்பிடப்பட்டது திருமால் கையிலுடைய வில். அவிருங்கிறது அவர் திருமால் கையில் விளங்குகின்ற வில்லை குறிக்கிறார்கள். இப்படி அவர் கையில் உள்ள வில், வாள், 5 படைகள் எல்லாமே திருமாலுக்கு உரியது. திருமாலை போன்றவன் அரசன் என கொண்டு இந்த இடத்துல இந்த காட்சிப்படுத்துதல் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த பாடல்களுக்குள்ள போகலாம். கொங்கத்து விற்கொடியும் மீனக்கொடியும் பாருங்க, 2 விதம் இங்க. கொங்கத்து விற்கொடி மீனக்கொடியும் கொடுவரி பொற்கொடி ஒன்றின் புடை போத தெற்கின் மலையான் இளம்பரவே வார்ப்பூம் கருப்பு சிலையான் வரவு தெரிய தொலையாது வீசும் திவலை விசும்பு கூர் மங்குலால் வாசவன் வந்த வரவரிய கூசாதே யாவர் ஒளிவார் இவன் வரவே மற்றுள்ள தேவர் வருவர் என தெளிய யாவர்க்கும் பின்னர் வழங்கும் முழங்கும் பெரும் களிற்று தென்னர் முதலானோர் சேவிப்ப முன்னர் பரவியுலகில் பல மண்டலீகர் புறவிமிசை கொண்டு போத. என்ன சொல்றாங்க? கொங்கம் அப்படின்னா மலை நாட்டை குறிப்பிடுகிறார்கள். அது சேரர்க்கு உரியது. அதனாலதான் கொங்கத்துகிர்கொடி அப்படின்னு சொல்றாங்க. கொடுவரினா என்ன? புலியை குறிப்பிடக்கூடிய சொல். வளைந்த வரிகளை உடையது அப்படின்னு காரண பெயர் கொண்டது வரி புலி அப்படின்னு சொல்றதுனால அது சோழருக்கு உரியது புலிக்கொடி. இவங்க பாருங்க, சோழ மன்னன் வரும் பொழுது சேரன் பாண்டியன் எல்லாருமே அவருக்கு முன்னாடி போறாங்கன்னா அப்ப எப்படி இவருடைய பெருமையை சொல்லியிருக்காங்க பாருங்க. விற்கொடியும் மீன் கொடியும் முன்னே சென்றன எனக் கொள்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சோழன் வீதியில் உலா வரும் பொழுது மாதர்கள் எல்லாம் கண்டு மயக்கம் கொண்டு காதல் கொண்டு இவருடைய போர் சிறப்பையெல்லாம் எண்ணி மன்மதனும் அங்கு வந்தானாம். மன்மதனை எப்படி சொல்றாங்க? அவனுக்கு உருவமே கிடையாது. அதனால அவன் வந்தான் என்று எப்படி உணர்வாய்? தென்றல் காற்று வீசியதாம்.
இவர் உலா வரும் பொழுது மன்மதனும் வந்துட்டாயா அப்படின்னு சொல்றாங்க. தென்றல் வந்து காமனுடைய தேர் வாகனம். சோ அதில் அவன் வந்ததுனால நம்மளுடைய காமனும் வந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்திரனை சொல்றாங்க. பொதிய மலையிலிருந்து வரும் காற்று அது வந்து இந்திரனுக்கு ஒப்பா. விசும்பு கூர் மங்குலால் வானத்தில் கூடிய மேகங்களால் இந்திரன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வருகையை எப்படி உணர்றாங்க பாருங்க. மேகம் இந்திரனுடைய வாகனம். அப்ப மேகங்கள் எல்லாம் கூடி வாழ்த்துதாமா. அந்த மேகங்களை பார்த்தோன்னா அப்பாடி இந்திரனும் வந்து விட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. மனிதர் கண்ணுக்கு இந்திரன் வடிவம் தோன்றாது. மேகத்தை கண்டவுடன் அவர் வந்து விட்டார் என்று குறிப்பாக உணர்த்தி இருக்கிறார் புலவர் இங்கு. அதைத்தான் சொல்றாங்க வாசவன் இந்திரன். அதைத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக இதுல இந்த தென்னர் முதலானோர் என்பது பாண்டியன், சேரன் அப்படியெல்லாம் எல்லா மன்னவர்களும் இவருக்கு முன்னால் போனதாக இந்த குறிப்புகள்ல நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த பாடலுக்குள்ள போறோம். அருவி போல் விட்டு மதம் பொழியும் வேளத்திசை வேளம் எட்டும் ஒளிய புகுந்து ஈண்ட கட்டி இரவிக்கு நிற்பன ஏழும் ஒளிய புறவி குலமுழுதும் போத விரவி உடைய நிதிக்கடவுள் ஊர்தி ஒளிய அடைய நரவெள்ளம் ஆர்ப்ப விடையே எழுந்த துகளுருவ வேரியும் சுண்ணம் விழுந்த துகள் உருவ வீழ்ந்தும் தொழும் தகைய விண்ணுலகும் மண்ணுலகும் ஆகி விளங்க இம்மண்ணுலகு பொன்னுலகாய் மாறாட எண்ணறிய மாகதரும் மங்கள பாடகரும் விஞ்சையர் பூசுதராயினார் போர்பரவ நாகர் கொழும் தெழும் கற்பக சாதி குவித்து தொழுந்தொரும் மன்னர் சொரிய எழுந்துள கைமலை என்ன கனக பெயரூர்த்து மைமலை மாட மறுகணைந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடத்தருவுல அந்த தெருவுல உலா வரக்கூடிய காட்சி. அடேங்க அப்பா எப்படி வராராம். திக்கு யானைகள் எட்டுமே அங்கு வாராது நின்றனாவாம். ஏன்? மற்ற உலகத்தில் உள்ள யானைகள் எல்லாம் அங்கு வந்து நின்றுச்சாமா. சூரியன் தேரில் பூட்டிய புறவி ஏழும் வரலையா. எதுக்கு? உலகத்துல உள்ள எல்லா புறவியும் அங்க வந்துருச்சாமா. குபேரனுக்கு வாகனமாய் இருக்கக்கூடிய நரன் அவனும் அங்கு வரல. ஏன் வரல? எல்லா மக்களுமே அங்க இருக்காங்கன்னு அவனும் வரலையாம். இரவிங்கிறது சூரியன், புறவிங்கிறது குதிரை. அந்த நரவெள்ளம் விரவி ஆர்ப்ப அப்படிங்கிற இடத்துல அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நரவெள்ளம்னா மக்கள் கூட்டம். கட்டி நிற்பன புறவி எனவும் நிதி உடைய கடவுள் எனவும் நம்ம வந்து பொருள் கொண்டு கொள்ளலாம் சொல்றாங்க. அடுத்ததாக சங்கநிதி, பதுமநிதி. இது என்ன நிதி? நம்ம இலக்கியத்துல சொல்லக்கூடிய இரு நிதிகள். இது குபேரனிடம் இருக்கக்கூடிய நூல்கள். நரவாகனன் என்பது குபேரனுடைய பெயர். அந்த நரன் என்ற பெயருடையவன் குபேரனை தாங்கக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த அடுத்ததா வந்து இது வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்து அந்த உலா வந்த சிறப்பை சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்தேன். அடுத்தது விழாக்காணும் மகளிருக்குள்ள நம்ம போறோம். இது வந்து குறைவான பாடல்கள் தான், விரைவில் முடிச்சிடுறேன். பாடல்களுக்குள்ள போறோம். தம்முடைய சாலைதோறும் திரள்வார் சாளரங்கள் கை கொள்வார் மேலை நிலாமுற்றம் மேல் தொகுவார் மாலை தாள் தெற்றியடையம் இடைவார் சிலர் பலர் நெற்றி சுருங்க நெருங்குவார் பொற்றொடியார் மாளிகையில் ஏறுவார் மண்டபத்தில் மண்டுவார் நாளிகை மாடந்தோறும் நுறுவார் நீளும் இரண்டு மருங்கினும் இப்படி மொய்ப்ப திரண்டு பலர் எதிரே சென்று. அந்த உலா வரக்கூடிய அழகை பார்க்க பெண்கள் அடிச்சு புடிச்சுக்கிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அழகான விளக்கம். அந்த பெரிய அந்த வீதியில வரக்கூடியதை பார்க்க அந்த காலத்துல எல்லாம் அந்த சாளரங்கள்னு நம்ம சாண்டில்யன்ல கூட அடிக்கடி சாளரம் பக்கத்திலேயே அந்த தேவியோ அந்த தலைவியோ நிக்கிற மாதிரி வரும். ஜன்னல்களை தான் சொல்றாங்க. அங்க நின்னு பாப்பாங்களாமா பெண்கள். அப்படி பார்க்கும் பொழுது எப்படி வராங்களாமா, முண்டி அடிச்சுக்கிட்டு இவளுக்கு முன்னாடி நான் போயிடணும், அவளுக்கு முன்னாடி நான் போயிடணும். ஒவ்வொரு பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி போறாங்க. ஒவ்வொருவர் கையார் பற்றி கொள்வர சாளரத்தினுடைய அந்த கம்பிகள் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சுக்கிட்டு ஆவலோடு எங்க வராருன்னு பாக்குறாங்க. அதன் வழியாக பார்ப்பதற்குத்தான் சாளரங்கள் கை கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலா முற்றம்னு எதை சொல்றாங்க? மாளிகையின் மேல் இருக்கக்கூடிய நில ஒளி பாயும்படியாக கட்டமைக்கப்பட்ட அந்த மேல கூரை வேயாது விட்டு இருக்கக்கூடிய இடம் தான் நிலாமுற்றம். அங்க நின்று சாளரங்களை புடிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. இதை வேயா மடம் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இளங்கோவடிகள் சொல்லி இருப்பார். தெற்றினா திண்ணைய குறிப்பிடுறாங்க. திண்ணைங்கிறது என்ன? இந்த இடத்துல வந்து அந்த தெற்றி நெற்றி அந்த உச்சியை நம்ம விபூதி எல்லாம் இட்டுக்கிறோம் இல்லையா, அந்த உச்சியை குறிக்கக்கூடியது. அந்த மாளிகையினுடைய உச்சியை குறிப்பதால் தெற்றி. அது வந்து கொஞ்சம் நீண்டு வெளிப்புறமாக இருக்கும். நம்ம பால்கனின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப அந்த மாதிரி அங்க அதுக்கு பேரு வந்து இப்போ
மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, அந்த பெண்கள் எல்லாம் ஒருத்தி மேல ஒருத்தி விழுந்தடிச்சு ஓடி, நான் போய் அங்க நின்னு பாக்குறேன், எனக்கு சரியா தெரியும் அப்பதான் போய் வரிசையில நிக்கிறாங்களாம். அந்த மண்டபம் யாரேனும் வந்து தங்குவதற்காக நம்ம அந்த காலத்துல சொல்லியிருப்போம், நீர் பானகம் இதெல்லாம் திண்ணையில வச்சிருப்போம். யாராவது களைப்போட வந்தா குடிச்சிட்டு அங்க தங்கிட்டு போவாங்க இல்லையா? அங்க நிக்கிறாங்களாம் பெண்கள். அந்த மனையின் உட்புறம் இருக்கும், சில நேரம் வெளிப்புறமும் கட்டப்பட்டிருக்கும், வருவோர் போவோர் தங்குவதற்காக. அங்கேயும் போய் பெண்கள் எல்லாம் அப்படியே ஈக்கள் மாதிரி மொய்த்துட்டு நிக்கிறாங்களாம். அதுதான் சொல்றாங்க, 2 மருங்கு வீதியின் 2 புறத்திலும் பெண்கள் நின்னுட்டு அந்த உலாவை பார்க்க மங்கையர்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள் அப்படின்னு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வரிகளுக்குள்ள போறேன். திரண்டு பலர் எதிரே சென்று புரண்ட கரும் புருவ வில், ஆமா, வில்லும் கண் மலர் அம்பும் பெரும் புவன எல்லை பிடிப்பர் கரும்பு திரைக்கு திரை முரல நீல குழாங்கள் இறைப்பின் முகுமுகுவென்ன விரை சுருள் மேகாளகங்கள் மிருவாய் வைத்து தக்காகன படி கலிப்ப போக தகர கமல் கதுப்பில் தாழ்குலை கோடாள் மகரம் பிறள் கொடியின் வாய்ப்ப இகல் அனங்கன் சேனா சமூகம் தெரிப்ப அதன் எதிர் சேனா பராகம் என திகழ. இது என்ன சொல்றாங்களாமா, அந்த புருவ வில்லு, நம்ம வந்து பெண்களுடைய கண்கள் புருவத்தை வந்து வில்லுக்கு ஒப்பாகவும் அவர்கள் கண்களை அம்புக்கு ஒப்பாகவும் சொல்றாங்க. அப்படி நின்னு பாக்குறது அம்புகளை எய்கிற மாதிரி அப்படி பாக்குறாங்களாமா. அவர்கள் இமைகள் எல்லாம் துடிக்குதான், கூந்தல் மேகங்கள் எல்லாம் அசைஞ்சுகிட்டு இருக்காமா, காதணிகள் எல்லாம் ஆடுதான் மயக்கத்துல. அந்த மகளிர் வந்து படை மாதிரி வந்து திரண்டு நிக்கிறாங்களாம். அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, பலர் திரண்டு எதிரே சென்று அந்த அனங்கனின் அழகை காண நிற்கிறது. காமனுக்கு படையாக இந்த மங்கையரை இலக்கியங்களில் பல இடங்களில் சொல்வதைத்தான் அனங்கன் சேனா சமூகம், இந்த மங்கையர் கூட்டம். போர் வீரர்களாம் இந்த மங்கையர்கள். எதனால போர் வீரர்கள்? அவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய புருவங்கள் வில்லாகவும் அந்த கண்களே வந்து அம்பு மாதிரி எய்யுமா. இந்த பழைய பாடல்ல ஒண்ணு வரும், அந்த நிலவு ஒரு பெண்ணாகில, புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு தளமாக போர் தொடுக்க பிறந்தவளோ அப்படின்னு கண்ணதாசன் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு. இந்த இலக்கியத்துல இருந்துதான் அவர் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு குறிப்பு கூட நான் எடுத்து வச்சேன், அதையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா வள்ளுவனை போல் இந்த புருவத்தை யாராலையும் பேசியிருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். அவர் வந்து கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண், பெண் தன்மை உடைய இந்த பேதைக்கு கண்கள் இதை பார்க்கக்கூடியவனுடைய உயிரையே கொல்லக்கூடிய மாதிரி இருக்கையா அப்படின்னு எழுதியிருப்பாரு. பண்டறியேன் கூற்றன்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு. யமனுக்கு ஒப்பா சொல்றாரு இந்த பெண்களுடைய கண்களை. பெண் தன்மையோட இருக்கான்னு பார்த்தா போர் புரியக்கூடிய ஒரு பெரிய வீரனுக்குடைய ஒப்புமையா இங்க சொல்லியிருப்பாரு. நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து. தானைன்னா என்ன? அந்த படையை திரண்டு வருதாமா. இவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல் தானே தாக்கி வருத்தும் இந்த அணங்கு ஒரு சேனையை கொண்டு எதிர்த்தால நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கடைசியா ஒரு பாடலையும் சொல்ல முடிக்கிறேன். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. பாருங்க, யமனுக்கு ஒப்பா இங்க குறிப்பிடுறாரு பெண்களோட கண்களை. சோ எந்த எந்த இலக்கியத்திலையும் பெண்கள் கண்களை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட கண்கள், கண்ணாகிய அம்பை வைத்திருந்த இந்த பெண்கள் காமனுக்கு வண்டுகள் வில் நான் என கூறுறோம். இந்த சுரும்பு நிறைக்கு நிறைமுறல் அப்படிங்கிற ஒரு வரியில இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இந்த பெண்களுடைய கூந்தல் மேகம் மாதிரி இருந்துச்சாமா. அந்த கூந்தல்ல சுருண்ட அந்த கொண்டை அங்கங்க, நீங்க வந்து பழைய காலத்துல உள்ள படங்கள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த பெண்களுடைய அலங்காரத்துல சின்ன சின்னதா சுருட்டி வச்சிருப்பாங்க அழகா. அது பார்க்க குயில் மாதிரி இருந்துச்சாமா. அதுல வண்டு வாய வச்சு அது ஊதுவது மாதிரி ஒரு சின்னத்தை கொள்வது மாதிரி அந்த காமன் வருகின்றான் அப்படின்னு எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருக்காங்க பாருங்க கூந்தலுக்கு. இப்படி சொல்றாங்க. அவளுடைய காது அணிகளுக்கு அந்த மகர குலைகள் அவளுடைய தோள்கள்ல அப்படியே அசைஞ்சு ஆடுறத பாக்குறதுக்கு மகர கொடியை தாங்கி பிடித்திருக்கிறது மாதிரி இருந்துச்சாமா. அங்கே நின்ற மங்கையர் கூட்டமெல்லாம் கண்களுக்கு மன்மத படை கூட்டம் மாதிரி தெரிஞ்சாங்களாம். காகாளம் நீட்டல் விகாரம். இங்கே காகளம் அப்படின்னா சின்னத்தை குறிப்பிடக்கூடியது, ஊது கொம்பை குறிப்பிடக்கூடியது. இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா. அந்த மொகுவென்னு ஒரு இடம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரெட்டை கிளவி, அதாவது வண்டு, அந்த மிஞிறு
நிமிரு, இப்படி மாத்தி மாத்தி அந்த வந்து இலக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த சொல்லாடல்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க. நான் நிறைய எழுதி வச்சேன். பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். உள்ள போக போக நம்மள ஒரு பெரிய சுழல் மாதிரி இழுக்குது. என்னால எதையுமே விட முடியல. நேரத்தின் அருமை கருதி அப்படியே நான் அப்படியே தவி தவி போய்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அடியில இருந்தும். இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லும் அம்பும் போர் புரிவதற்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லை முழுவதையும் பற்றி கொள்ளுமா. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய கண்ணுக்கு எப்படியெல்லாம் பேசுறாங்க பாருங்க. மங்கையர் கண்கள் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய, அதான் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குவலையருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படியாக இந்த உலகங்கள் மூன்றையும் வெல்லக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த கண்கள் எல்லாம் அந்த சோழனை பார்த்து காதல் கொண்டு மயங்கி நிக்குதாமா. அடுத்ததாக நான் எடுத்துக்கொண்ட பாடல், அதனெதிர் சேனாபராகம் என திகழ பூதாரும் கண்ணம் எதிர் தூயுடனே தொடி உந்து உய்வண்ணம் இழப்பார் மனமிழப்பார் மண்ணுலகில் இன்னர் பகைவன் இவன்கான் அகனங்கன் மன்னருக்கு மன்னன் மகன் என்பார் முன்னர் முதுகுல மன்னர் முடிவணங்க வந்த விதுகுல நாயகி சே என்பார் குதூகலத்தால் கண்மரும் செவ்வி கடவுள் திசா தேவர் என் மருங்கானும் இவன் என்பார் மன்னவர்க்கும் தேவர்க்கும் தாகர்க்கும் தெய்வ முனிவர்க்கும் யாவர்க்கும் காணும் இவன் என்பார் தீவிய மாதவியும் செங்கள நீரும் வலம்புரியும் தாதகியும் கொள்ள தரின் என்பார் தீவியா ஒருக்கும் மிதிலை ஒரு வில்லைத்து ஒல்லை இருக்கும் அவன் இவன் என்பார் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா, அந்த மகளிருடைய மேனியெல்லாம் அந்த பசலை நோய் மாதிரி ஆகுதாமா இவரை பார்த்து. சோழனை காமன் மகன் என்று குறிப்பிடுகிறார்கள், தேவி மகன் என்று சொல்கிறார்கள், என் திசையையும் காக்கக்கூடிய காவலன் என்று சொல்கிறார்கள். இவன் தேவனா முனிவனான்னு ஒவ்வொருத்தரும் வந்து அதிசயப்பட்டு நிற்கிறாங்க. மாதவி கழுநீர் ஆத்தி மலர்களை எல்லாம் கொண்டு வாங்கப்பா இவனுக்கு சூடுறதுக்குன்னு சொல்றாங்க. மிதிலையில் வில்லை ஒடித்த ராமனா இவன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பூணாரும் சுண்ணம் என்பது மலரையும் பொற்கொடியுடன் கலந்து சொல்லக்கூடியது. அதாவது என்ன செய்வாங்களாமா, மலரையும் பொற்கொடியும் சேர்த்து மேல எரியக்கூடிய ஒரு வழக்கம். மகளிர் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த வண்ண பொடிகள் எல்லாம் நம்ம வீசி மகிழ்வாங்க இல்லையா ஒரு விழா காலத்துல, அது மாதிரி இவர்கள் மலர்களையும் பொற்கொடியையும் அப்படி வந்து மகிழ்ச்சியின் மிகுதியால் சுண்ணம் தூவுவர் அப்படிங்கிறது ஒரு வழக்கமா இருந்திருக்குது போல. அதுதான் இங்க சொல்றாங்க, தோதகமாக வெங்கும் சுண்ணமேற் சொரிந்து சுந்தர சுண்ணத்துகளோடு மழையி. அதாவது பூவும் சுண்ணமும் புகழ் எய்து எரிமின் மேல வீசக்கூடியதான் மகிழ்ச்சியில அவங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்களாம். படைகள் எழுந்து நடக்கும் பொழுது மண்ணிலிருந்து தூசி எழும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சும்மா பூமியே அதிருதுன்னு, அந்த மாதிரி அந்த தூசி எல்லாம் வந்து கிளம்புற அளவுக்கு அந்த உலா வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும். மங்கையர் மன்மதன் சேனை, இவர்களிடத்தும் தூசி எழுந்தது. அது வந்து மட்பொடி அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அது வந்து மட்பொடினா என்ன, பொற்பொடி. பராகம்ங்கிறது வந்து தூள், அந்த தூசி. சேனாபராகம் சேனையால் எழுப்பப்படக்கூடிய தூசி, அந்த படை வரும் பொழுது எழும்பி வரக்கூடிய அந்த தூசி மாதிரி மகளிர் கூட்டத்தின் நின்றும் தூசி எழுதாமா. அது என்னத்த சொல்றாங்க, அந்த தொடி வளையல், தொடினா என்ன, வளையல். அவர்கள் கையில் இருந்த வளையல்கள் எல்லாம் அந்த வீதியில வந்து உருண்டு கலண்டு போகுதாம். நான் முன்னாடியே குறிப்பிட்டேன் இல்லையா, குற்றால குறவஞ்சில மயக்கத்துல நிக்கும் பொழுது அவங்களையே அறியாம வளையல்கள் எல்லாம் கலண்டு அந்த வீதியில போகும் பொழுது அது அந்த வளையல்கள் போகக்கூடியது, அந்த தூசி எல்லாம் அப்படியே எழுந்து நிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த உலா தலைவன்பால் இவர்கள் கொண்ட காதல் மயக்கத்துல இந்த மகளிர் வந்து உடல் எல்லாம் மெலியுதாமா. அதனாலதான் வளையல்கள் எல்லாம் கலண்டு வீதியில போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மயக்கத்தின் இயல்பை அழகாக விவரித்திருந்தார், எனக்கும் பிடித்திருந்தது. அடுத்ததாக, மறுக்காமல் சென்று கனை கடல் தூர்த்து திருக்குலத்து நின்ற பழிதுடைப்பார் நீ என்பார் இன்றளவும் துஞ்சும் துயிலிழந்த தண்டர் குழல் துளையில் நஞ்சும் குமிழியேள் நாளென்பார் பஞ்சவனே வாடையினும் தன்னென்னும் மந்தா நிலம் எமக்கு கோடையினும் தீது கொடிதென்பார் முருகுவார் கூந்தலார் மொய்த்தலர்ந்த கண்ணால் பருகுவார் போல் வீழ்ந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மகளிர் வந்து காம மயக்கத்துல அவன் ராமனா, அப்ப முன் பாட்டிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அததான் சொல்றாங்க, இவன் வில்லை ஒடித்த ராமனோ அப்படின்னு மயங்கி நிக்கிறாங்களாம். ராமன் இவன் ஒருத்தி சொல்றாளாமா, இன்னொருத்தி சொல்றாளாம், ராமா நீ இங்க இருக்காதப்பா, தயவு செஞ்சு போயிரு, எங்கள் சொல்லை மறுக்காமல் போய்விடு, சென்று கடலை கெடுத்து விடு, சீதையை சிறை மீட்டி உன் குலத்திற்கு வந்த பழியை முன்னர் தொலைத்தது போல இப்போது நாம் இறந்து, இப்போ
சீதைய போய் காப்பாத்திரு ஒழுங்கா, ஏன்னு கேட்டா உன்னால நாங்க செத்து போயிருவோம் போல இருக்க மயக்கத்துல, அந்த பழி உனக்கு வேண்டாம் சாமி, நீ போயிரு, கிளம்பி போயிருன்னு சொல்றாங்களாம். இன்னொருத்தி என்ன சொல்றா, கடலை அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கடலை தூர்ப்பது, கடல் ஒளியை அடக்குவது, கடல் ஒளி அடங்கின் நாம் பிழைப்போம், அதனால உனக்கு பெண் பலியும் நீங்கிவிடும், போய் அந்த வேலையை பாரு சாமி அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்கன்னு ஒரு கூற்று. சோழர் குலம், உனக்கு இந்த குலத்திற்கு எங்களை மயக்கி அந்த பாவம் உனக்கு வந்துராம, பழியில்லாத குலம், திருக்குலம், இன்றளவும் இந்த இந்த பேரோடைய நீ இருக்கணும், உன் பவனி கண்டு எங்களுக்கு நாங்கள் மயங்கி வரக்கூடிய இந்த பழியும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள். இந்நாள் முதல் எம் கண் துயில் இழக்கும், உன்னைய பார்த்ததுல இருந்து எங்க தூக்கமே போச்சு, தெளிவினால் எங்களுடைய மதி மயங்கி எங்களுக்கு தெளிவும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்ததாக சொல்லக்கூடியது என்னன்னா, இவருடைய ஒரு நிமிஷம், நீ பாண்டி நாட்டிற்கும் உரியவன் ஆதலால் அந்த நாட்டு பொதிய மலையிலிருந்து வரக்கூடிய தென்றலையும் வராமல் விளக்குகிறாய், அது ரொம்ப கொடியதுப்பா அப்படின்னு சொல்லி பஞ்சவனே அப்படின்னு இந்த இடத்துல அவனை பத்தி குறிப்பிடுறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவங்க கூந்தல் அழகுல வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய கூந்தலுக்கு சொந்தக்காரி இவங்க எல்லாம், அந்த தென்றல் காற்று மாதிரி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கூந்தலுக்கு உள்ள பெண்கள் எல்லாமே இவர்களுடைய அழகு ஒரு பக்கம்னா, அந்த சோழ மன்னனுடைய அழகை பார்த்து உன்னுடைய அழகில் மயங்கி எங்களுக்கு வரக்கூடிய இந்த எதுவுமே வேண்டாம், நீ போயிரு போயிரு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒவ்வொரு வரியிலையும் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுல சும்மா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொன்னேன், போய் சீதையை காப்பாத்துற வேலையை பாரு, இந்த பழி உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதை எடுத்து நான் சொன்னேன். அடுத்ததாக இறுதி பாடல், பொறுமதனன் பார்த்தோனோ புங்கான புங்கம் படப்புகழ தூர்த்தானோ யாதென்று சொல்லுவேன், ஆர்த்தான் உனைத்தான் சிலையிற்கு ஒரு கோடி கோடி, ஒரு கோடி கோடி வளைத்தான் அரும்புலகின் மாய்த்தான் இளைத்தார் அவன் மகளிரின் கோடிக்கணக்கான கண்களை மாய்த்தான். என்ன பண்ணாராம், யாதொன்று சொல்லுவோம், ஆர்த்தான் உழைத்தான் வளைத்தான் மாய்த்தான், என்ன 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 பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்படின்னா, இவருடைய அந்த மயக்கத்தை பத்தி பேசுறாங்க. இவன் அந்த அம்புகளால் காமன் மங்கையர் உடல் மறையும்படி செய்தானோ, அவருடைய அந்த அழகில் மயங்கி இப்படி சொல்றாரு. இவங்க உடம்புல கொஞ்சம் கூட இடம் இல்லையாமா, மாறனின் அம்புகள் எல்லாம் அப்படி இவங்க பெண்களுடைய உடம்புல அப்படியே துளைகள் இட்டு இடமே இல்லாத அளவுக்கு துளைச்சிருச்சா, அப்படியே தூர்த்திருச்சாமா, அப்படி வருத்திட்டாமா இவங்களுடைய பெண்களுடைய உடல்களை. அதைத்தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. மெல்லொற்று வல்லொற்றாகி இங்க உழைந்தான் வருத்தினான். பாத்தீங்கன்னா அந்த சொல்லாடல்கள் எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. ஒரு கோடி கோடி பாருங்க, அளவிறந்தது அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது, வெறும் கோடின்னு சொல்லல, ஒரு கோடி கோடின்னு ஒரு சிறப்பு விதியா இங்க போட்டிருக்கிறாங்க. இப்படி பெண்கள் எல்லாம் 7 பருவ பெண்கள் எல்லாம் இதுல பேதை பருவ பெண்ணின் சிறப்போட இங்க நிக்குது. அடுத்து வரக்கூடிய பகுதியில மற்ற பருவ பெண்கள் எல்லாம் எப்படியெல்லாம் மயங்குனாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுவரை இந்த பகுதியை நிறைவு செய்து இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை